இரண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் எப்படி கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் Z1 Z2க்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2ன்னு எடுத்துக்குவோம். Z1 1+i, Z2 2+i எளிமையாக எடுத்துக்குவோம். இதை ஃபஸ்ட்டு இந்த ஆர்கன் பிளேனில் குறிப்போம். இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1+i நம்ம குறித்தோம்னா அது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ரியல் ஆக்சிஸில் 1, இமேஜினரி ஆக்சிஸில் 1. ஓகே. ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2+i, அதை இந்த ஆர்கன் பிளேனில் குறிச்சோம்னா நமக்கு இது மாதிரி கிடைக்குது. ஓகே. Z1 Z2 ரெண்டையும் குறிச்சாச்சு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது Z1 Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், 1+3i, இதுதான் Z1 Z2 அப்படிங்கிறது. இந்த Z1 Z2 எப்படி இந்த இடத்துல அமையுது, இதுக்கும் Z1 Z2க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். நியூமரிக்கலாக நம்ம போட்டுடலாம். பட் கிராஃபிக்கலாக அது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த Z1ஓட மேக்னிடியூட் என்ன, அதாவது Z1ஓட மட்டு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆரிஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லப்படுது, அதோட மாடுலஸ் வேல்யூன்னு சொல்லப்படுது. அப்போ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.41, அதாவது √2. ஓகே. Z2ஓட மாடுலஸ் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2.24, அதாவது √5. இப்போ இது மாதிரி இருக்குது. இந்த Z1 Z2 இருக்குது பாருங்கள், அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணி வரக்கூடிய அந்த 1+3க்கு என்ன மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.16. இது பார்த்தீங்கன்னா √10. அப்போ √2ஐயும் √5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் √10 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ரெண்டோட மாடுலஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் மதிப்பு நமக்கு கிடைக்குது. அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படிங்கிறது இதுலேயும் நமக்கு தெரியுது. இப்போ கிராஃபிக்கலாக அது தெரியுது பாருங்கள் நமக்கு. இதே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இடத்த மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு பாருங்கள் வேல்யூ மாறுது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ கிடைக்குது. இப்போயும் பாருங்கள், இது 3 அப்படிங்கிற மேக்னிடியூட் இருக்குன்னா இது 1.42, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4.24 அப்படிங்கிறது கிடைக்குது. இதையும் நான் வந்து இது 3, இது 1 அப்படின்னா 313 அப்படிங்கிற மேக்னிடியூட் கிடைக்குது பாருங்கள். அப்போ மொத்தத்தில் அந்த மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2ங்கிறது இதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு தகவல். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி இது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. ஓகே. ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3+iங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட மிகை திசையோட எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துது பாருங்கள் 18.43. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 63.43 வரும். அப்போ அந்த ரிசல்ட்டில் வரக்கூடிய அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாருங்கள் 63.43. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது வருது. இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்குது. அப்போ எவ்வளவு ஆங்கிளை நம்ம வந்து இது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 45 டிகிரி, நான் ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய தான் 45 டிகிரி. ஓகே. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 90 டிகிரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 45 டிகிரி நான் ஆட் பண்ணால் எவ்வளவு பாருங்கள் 135 டிகிரி. இது மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம மூவ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன், அதோட ஆர்குமெண்ட் வேல்யூ இதெல்லாம் நம்ம வந்து இதன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லெட்டோட லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெவ்வேறு இடங்களில் நம்ம மூவ் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஆர்குமெண்ட் வேல்யூ, மாடுலஸ் வேல்யூ, இவைகளை இந்த ஆப்லெட்டை பயன்படுத்தி மிகவும் எளிமையாக வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.